Hi everyone, welcome to HeadLight. இன்னைக்கு நம்ம if function எப்படி எக்ஸல்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி if ஓட பேசிக் syntax பத்தி பார்க்கலாம். if functionல டோட்டலா 3 பாராமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிஷன், என்ன கண்டிஷன் நீங்க செக் பண்ண போறீங்க. ரெண்டாவது வேல்யூ if true, அதாவது உங்க கண்டிஷன் ட்ரூ ஆனா என்ன வேல்யூவை உங்க ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். தேர்ட் வேல்யூ if false, உங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன வேல்யூவை உங்க ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது தான் இந்த 3 பாராமீட்டர். எஃப் ஃபங்க்ஷனை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் இங்க ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதுல ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்கு, அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிசல்ட் அண்ட் தேர் கிரேட். அதுக்கு முன்னாடி அவங்க சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். பாஸ் ஆர் ஃபெயில்னு எப்படி நம்ம பார்க்க போறோம். 35 மார்க்கை விட அதிகமா இருந்தா பாஸ்ன்னு சொல்ல போறோம், 35 மார்க்குக்கு கீழே இருந்தா ஃபெயில்னு சொல்ல போறோம். ஓகே, அதை எப்படி பண்ணலாம்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட், நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, மார்க் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னா பாஸ்னு பிரிண்ட் பண்ணணும். எல்ஸ் வேல்யூ இஃப் ஃபால்ஸ் என்ன சொல்ல போறோம், ஃபெயில் பண்ணி நம்ம என்டர் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு நான் இஃப் ஃபங்க்ஷன் போகணும், அதுக்கு பதிலாக நான் மேனுவலாகவே செக் பண்ணிடுவேனே அப்படின்னா, இங்கே 6 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. பட் உங்களுக்கு லார்ஜ் டேட்டா இருக்கும்போது, அதாவது ஒரு 1000, 2000, லட்சம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் இந்த டாஸ்க்கை மேனுவலாக பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட்னஸ். அடுத்து நம்ம கிரேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கான கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் பாஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 90% விட அதிகமாக இருந்தால் ஏ கிரேட், பாஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் லெஸ் தென் 90% இருந்தா பி கிரேட், ஃபெயிலா இருந்தா சி கிரேட். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல 2 கண்டிஷன் செக் பண்ணணுமே, இப்போ என்ன பண்றது. ஆனா இஃப்ல வந்து ஒரு கண்டிஷன் தானே கொடுத்துருந்தாங்க, ரெண்டாவது கண்டிஷன் நான் எங்க ஆட் பண்றது அப்படின்னா, அங்கதான் நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண போறோம். இஃப்க்கு உள்ள இன்னொரு இஃப் ஆட் பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னோட ரிசல்ட் ஷுட் பி ஈக்குவல் டு பாஸ் அண்ட் பாஸா இருந்தா என்ன பண்ணுவேன், அடுத்து நான் அட்டெண்டன்ஸை செக் பண்ண போறேன். இஃப் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் 90%. ஓகே, ட்ரூவா இருந்தா கிரேட் ஏ, இல்லை அப்படின்னா கிரேட் பி. இப்போ நான் பாஸா இருந்தா என்ன பண்ணணுங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஒருவேளை ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ங்கிற கண்டிஷன் இதுவே ஃபெயில் ஆயிருச்சு, D3 ஈக்குவல் டு பாஸ் இல்லை D3 ஈக்குவல் டு ஃபெயில்னு வந்தா என்ன பண்ண போறேன், கிரேட் வந்து சின்னு சொல்ல போறேன். பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் பண்ணி ஜஸ்ட் என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிரேட் ரிசல்ட்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 100% அட்டெண்டன்ஸ் பாஸ், ஸோ அது கிரேட்டர் தென் 90, அதனால கிரேட் ஏ. செகண்ட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் 80%, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட் செல்ஃப் ஃபெயில்டு, அதாவது அந்த பையன் பாஸ் ஆகலை, ஸோ ஃபெயில், டைரக்டாக கிரேட் சின்னு வந்துருச்சு. ஓகே, இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் எப்படி எக்ஸல் யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.